அடுத்த பாடல் 1812. நேயத்தே நின்று இடும் நின்மல சக்தியோடு. பிரிச்சு படிக்கிற. நேயத்தே நின்றிடும் நின்மல சக்தியோடு. நேயம்னா அன்பு. இப்போ போன பாடலை முடிக்கும் போது பார்த்தோம்னா விளையாட்டு என்னும் நேயமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாரு. ஸோ அங்கிருந்தே ஆரம்பிக்கின்றார். நேயத்தே நின்றிடும். ஸோ ஒரு பேரன்பாக ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கின்ற எந்த ஒரு நின்மல சக்தியோடு அப்படிங்கிறார். நின்மலம்னா எந்த விதமான அழுக்கும் இல்லாத இறை சக்தியோடு அப்படின்னு பொருள். இறைவன் என்ன பண்றாரா, ஒரு மிகப்பெரிய பேரன்பில் இங்க இருந்து எந்த ஒரு அழுக்கும் இல்லாத இறை சக்தியோடு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்போ நம்மெல்லாம் பிறந்திருக்கோம், ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஆசைப்படுறோம், ஏதோ ஒரு அழுக்கோட தான் உள்ள நிக்கிறோம். அவர் நம்ம கூட இருக்கார்ல, உயிருக்கு உயிராய் உள்ள நிக்கிறாரு. அப்ப அவருக்கு ஏதாவது பாதிப்பு வருதா, அவரு இந்த இடத்துல அழுக்காரான்னு கேட்டா கிடையாது. நம்முடைய செயல்கள் நம்மை தான் அடைகின்றதை தவிர்த்து அவர் எப்பையும் தூய்மையான நிலையில் இங்கு நின்று கொண்டுதான் இருக்கின்றார். எந்த ஒரு அழுக்கும் இல்லாத நிலையில் தான் அவர் இருக்காரு. இது முதடியில சொல்றார். இரண்டாவது அடியில ஆய குடிலை உள்நாதம் அடைந்திட்டு அப்படிங்கிறார். குடில் அப்படிங்கிறாரு. குடில்னா வீடு. வீடுன்றா எது? நம்முடைய உடம்பு தான். அது ஆய குடிலை அப்படிங்கிறாரு. ஆய குடில்னா கூடி இருக்கின்ற வீடு அப்படின்னு பொருள். ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா வாசக்கால் வேணும், ஜன்னல் வேணும், மேலே கூரை வேணும் இல்லையா, கதவு சுற்றி சோறு எல்லாமே வேணும் இல்லையா. அது போலவே இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா கை, கால், கண்ணு, காது, மூக்குன்னு ஏகப்பட்ட பொருள் இருக்கு. ஸோ இதான் இந்த இடத்துல ஆய குடிலை அப்படின்னா எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த உடம்புல உள்நாதம் அடைந்திட்டு அப்படிங்கிறது. ஸோ இது ஒவ்வொரு பொருளையும் உள்ளே, நாதம்னா சத்தம், மேலே வந்து ஒரு மேல்நிலையில 4 பொருள் சொல்லியிருந்தோம். சிவம், சக்தி, நாதம், விந்துன்னு மேல்நிலையில 4 சொல்லியிருந்தோம் ஒரு 4 பாட்டுக்கு முன்னாடி. அதில் இருக்கக்கூடிய சத்தத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்றாரு. சத்தமாக அடைந்திட்டு அப்படிங்கிறது. அடைந்துன்னா என்ன? அதற்குள்ளேயே இருத்தல். இப்போ நம்ம உடம்பு சொல்லிட்டோம், கூடிய குடில்னு சொன்னார் இல்லையா. இப்போ விரல் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த விரலுக்குள்ளே விரலும் உடம்போட குடியில சேர்ந்தது தான். இப்போ இந்த விரலுக்குள்ள கூட இறைவன் சத்த வடிவமாக உள்ளே இருக்கின்றார். சத்தம்னா நம்ம இப்ப கேட்கிறோம் இல்லையா, இந்த சத்தம் கிடையாது. காதால நான் பேசுறது ஒரு சத்தமா கேட்குது, ஒரு பொருள் அசைவம் ஒரு சத்தம் வருது, அந்த சத்தம் கிடையாது. இறைவன் ஒரு சத்த வடிவாக இருக்கின்றார், நாதம் என்று சொல்லக்கூடியது. அந்த சத்த வடிவாக என்ன பண்றாரா, ஒரு பொருளையுமே இந்த இடத்துல இருக்கிறாராம் உள்ள. அடுத்தடியில போய கலை பல ஆக புணர்ந்திட்டு அப்படிங்கிறது. போய கலை அப்படிங்கிறது. அப்போ கலை என்று சொல்லப்படுவது எது? நம்ம உடம்பு வந்து பல விதங்களில் இயங்கிக்கிட்டே இருக்கு. கலைகள்னு சொல்லுவோம், பிரணவ கலைன்னு கூட சொல்லுவோம், 16 பிரணவ கலைகள்னு சொல்லுவோம். பட் இது வந்து அந்த கலை கிடையாது. நான் கலை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் பிரணவ கலையை கொண்டு வரேன். பிரணவ கலை என்று சொல்லப்படுது ஒரு 16 வகையான கலைகள் சொல்லுவாங்க அதில். அப்போ ஒன்றொன்று 16 வகையான மூச்சுக்காற்று இருக்கின்றது. 16 வகையான மூச்சுக்காற்று 16 வகையான சிந்தனைகளையும் செயலையும் உள்ளே செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு அதில் படிச்சிருக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த உடம்புல போய கலைனா இந்த உடம்புல இருக்க ஒரு பகுதியும் ஏதோ ஒரு வகையில் ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கின்றது. இப்போ விரல் பார்த்தோம்னா ஒரு மாதிரி தான் அசையும், கை வேற மாதிரி அசையும், கால் வேற மாதிரி அசையும், தலை வேற மாதிரி அசையும். ஒவ்வொரு பொருளுமே வேறு வேறு வகையாக இங்கு அசைந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ அசைஞ்சிருச்சு இல்லை, இப்போ ஒரு வினாடிக்கு முன்னாடி இந்த விரலை அசைச்சோம், கையை அசைச்சோம்னு வச்சுக்குவோம், திருப்பி அதே மாதிரி அசையும். ஆனால் இது வேறு ஒரு அசைவு. பல ஆக புணர்ந்திட்டு அப்படிங்கிறது. அப்போ பலவிதமாக உள்ளே பொருந்தி இருக்குதான். உள்ள இந்த ஒரு அசைவு இருந்துகிட்டே இருக்குல்ல, கண் அசைது, வாய் அசைது இல்லையா, காது இப்படி திருப்பிட்டா அந்த அசைது. எல்லா அசைவுகளுமே பலவிதமான கலைகளில், எண்ணிக்கையில் அடங்காத கலை. இறைவன் என்ன பண்றாராம், உள்ளே புணர்ந்து இட்டு அப்படிங்கிற. இறைவனது திருவருள் பலவாறாக உள்ளே புணர்ந்து இருந்து ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கின்றது. அந்த திரைவருள் இருக்கிறதுனால தான் இந்த காது, கை எல்லாமே அசைது. இப்போ திடீர்னு ஒரு விரலுக்கு ஏதோ ஒரு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ இதே மாதிரி அசைக்கும் போது என்ன ஆகும்? வலிக்கும் இல்லைங்களா. ஏதோ ஒரு இடத்துல விரல வலிக்குதுப்பான்னு மாத்திரையோ மருந்தோ ஏதோ ஒன்று போடுவோம். அப்போ வலிக்கும் போது என்ன ஆயிடுது? அந்த இடத்துல திருவருள் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால வலிக்குது அப்படின்னு பொருள். ஏன் அந்த இடத்துல கம்மியா இருக்குன்னா, அந்த இடத்துல கம்மியா இருக்குன்னு தான் பொருள் இருக்கு. திருவருள் இல்லவே இல்லைன்னு பொருள் அல்ல. இறைவனது திருவருள் இல்லவே இல்லைன்னா அது என்ன பண்ணும்? சுத்தமா வேலையே செய்யாது. பக்கவாதத்தை படுத்திருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துல இறைவனது ஆற்றல் இல்லை என்றால், இறைவனது திருவருள் என்றால் அது அசையாத நிலையில் தான் இருக்கும்.
அப்பயும் திருவருள் சுத்தமா இல்லவே இல்லைன்னு பொருள் அல்ல. அசைகின்ற திருவருள் தான் இல்லை. இந்த நாதம்னு ஒண்ணு சொன்னார் இல்லையா, எல்லா உடம்புலயும் நாதம் கலந்துருக்குன்னு சொல்லியா, நாதம் என்ற திருவருள் தான் இல்லையே தவிர வேறு ஒரு திருவருள் உள்ள இருக்கும். இப்படி பலவாரா கலந்துருக்கான் உள்ள. வேற ஒரு திருவருள் இருக்கிறதுனால தான் அந்த கை பக்கவாதத்துல இருக்கவங்களுடைய கை கால் கெட்டு போகாம இருக்குல்ல. காரணம் என்ன? அங்க இறைவனது திருவருள் இருக்கின்ற. இப்படி பல வகையாக ஒவ்வொரு உடம்புலையுமே இறைவனது திருவருள் இந்த இடத்துல புணர்ந்து இருக்கான். புணர்ந்து அப்படின்னு சொல்லப்படுறது பொருந்தி இருத்தல். இந்த இடத்துல இரண்டு கலந்து நிறுத்தல். அது 3வது அடியில சொல்றேன். 4வது அடியில வீயத்தகா விந்து வாகி விளையுமே அப்படின்னு சொல்ற. வீதல் அப்படின்னா அழிதல் அப்படின்னு பொருள். ஸோ அழிந்து போகாத விந்து ஆகி அப்படிங்க. விந்து என்றால் வெளிச்சம். நாதம்ன்றது உள்ள சத்த வடிவம்னு சொன்னோம். விந்து என்றால் வெளிச்சம்னு சொல்றோம். வெளிச்சம்னா இப்ப நம்ம பார்க்குற வெளிச்சம் கிடையாது. இந்த சூரிய வெளிச்சம் கிடையாது, இந்த லைட் வெளிச்சம் கிடையாது. அது வேற வெளிச்சம். இது அந்த வெளிச்சத்தையும் சத்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஞானம் அடைஞ்சாதான் அந்த வெளிச்சத்தையும் சத்தத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர்த்து ஞானம் அடையாமல் தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப அந்த சத்தமாகி விளையுமே அப்படின்னு சொல்ற. ஸோ விளையுமேனா என்ன? ஒவ்வொரு பொருளையுமே ஒரு சத்தமா இருந்து உள்ள இருந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதனுடைய பலன் தான் என்ன ஆகுது? இங்க விளைந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ பலன் என்று சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நான் முதல்ல ஆரம்பிச்ச இடத்துலக்கே வரேன். முதல் பாடல் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு சொன்ன விஷயத்த கொண்டு வரேன். தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி குடிக்கணும்னா தண்ணி பாட்டில் வச்சாச்சு. இறைவன் திருவிழால பாட்டில கொடுத்துட்டா நம்ம முன்னாடி இருக்கு. இப்போ அதை எடுத்து குடிக்கணும்னா நம்முடைய கைதான் அங்கு சென்று பாட்டிலை கையில் எடுத்து திறந்து குடிக்க வேண்டும். இப்போ பாட்டில கையில் எடுக்கணும்னா பாட்டில் கேட்டவாறு கை அசையணும். அதை பிடிக்கிறதுக்கான ஆற்றல் வேணும். அப்போ இங்கு சத்த வடிவமாக இறைவன் உள்ளே இருந்து அதை எடுக்க வச்சுட்டார். அப்போ இப்போ குடிச்சிட்டு வைக்கிறோம். அதனுடைய பலன் என்ன? தண்ணி உள்ள போயிடுச்சு, தாகம் நீந்து போச்சு. அப்ப அது பலன் என்பது என்ன? ஒரு ஆற்றல் செயல் என்பது தண்ணி பாட்டில் எடுக்கிறது, வாய்க்குள்ள ஊத்துறது, அதோட முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல. இது சத்தத்தோட வேலை. வெளிச்சம் என்று சொல்லக்கூடியது தாகம் உள்ள தீந்து போச்சு இல்லையா? இதுதான் இங்கு பலனாக இருக்கிறது. அதான் இங்கு விளைந்து இருக்கிறது. புதுசா விளைஞ்சிருச்சு. இது அந்த பலனை இங்க நம்ம நுகர்ந்துட்டோம் இல்லைங்களா? ஒரு விளைஞ்ச விளைச்சல விளையுமே அப்படிங்கிறது விளைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பயிர் விளைஞ்சிருச்சுன்னா அறுவடை செஞ்சு சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? அது பலன் முடிஞ்சு போச்சு. அதுபோல நாம் செய்கின்ற செயலுடைய பலனும் விளைந்து அதை நாம் நுகர்ந்து முடித்து விடுகின்றோம். ரொம்ப கஷ்டம் அந்த 4வது அடியை புரிஞ்சுக்கிறது. ஸோ 4 அடிக்கும் சேர்ந்து பொருள் பார்த்தோம் என்றால், ஒரு இறைவன் ஒரு அன்பினாலே, மிகப்பெரிய பேரன்பினாலே ஒரு அழியாத இறை அருளோடு அழுக்கில்லாத இறை சக்தியாக ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் திருவருளாக நிறைந்து நிற்கின்றார். என்ன மாதிரியாக திருவருளோடு உள்ளே நிற்கின்றார் என்றால், இந்த உடம்பில் பல பாகங்களாக பிரிந்திருக்கக்கூடிய இந்த உடம்பின் உள்ளே சத்தமாக உள்ளே அடைந்து நின்று இந்த பொருளை அசைய வைத்து கொண்டிருக்கின்றார். எப்படி உள்ள இருக்கார் அப்படின்னா, ஒவ்வொரு உறுப்புலையுமே ஒரு கலையாக நின்று உள்ளே பொருந்தி நிற்கின்றார். அப்படி உள்ளே பொருந்தி இருந்து என்ன செய்யறாரு உள்ள அப்படின்னா, அழிந்து போகாத ஒரு பெரிய வெளிச்சமாக உள்ளே இறைவன் நிற்கின்றார். நின்று என்ன செய்யறாரு? அதனுடைய பலனை நுகர வைத்து கொண்டிருக்கின்றார். அந்த பாடலுடைய கருத்து. இந்த பாடலை நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வேறொரு கருத்தை சொல்றேன். அப்பதான் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆப்பிள் ஒன்று சாப்பிட ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஆப்பிளை தேடி போகணும், கால் வேலை செய்யணும். ஆப்பிளை பார்த்தாச்சு, மரத்துல இருக்கு, அதை பறிக்கணும். ஸோ கை என்ன செய்யுது? பறிக்குது. அதை கேட்டார் போல கால் குதிப்போம், குதிச்சு பறிப்போம். அப்ப கை அதற்கேற்றார் போல வளைஞ்சி நெளிந்து கொடுக்க வேண்டும். அப்போ கையில ஆப்பிள் வர்றது, வாயில வச்சு சுவைக்கிற வரைக்கும் இந்த சத்தம் என்ற ஒன்று என்ன பண்ணுது? நமக்கு உள்ளே திருவருளாக இருந்து வேலையை செய்து கொண்டே இருக்கின்றது. இப்போ அந்த ஆப்பிளை என்ன செய்யறோம்? ருசிச்சு உள்ள சாப்பிட்றோம், உள்ள போகுது. அதனுடைய சுவையை மட்டும்தான் அனுபவிக்கிறோம். பல்ல கடிக்கிற வரைக்கும் சத்தம் தான். பல்ல கடிச்சு முழுங்கிறது இதெல்லாம் சத்தம். ஒரு கலையாக உள்ளே புணர்ந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. கடைசியில் அந்த சுவையை ஒட்டும் என்ன பண்ணுது? மூளை ருசிக்குது. ஆகா, என்ன சுவையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. சுவையை உணர்வதற்கு இந்த இடத்துல எந்த பொருளுமே அசையல. ஜஸ்ட் அது ஒரு உணர்வு. சுவையை ருசிப்பது என்பது ஒரு உணர்வு. அதை ருசிச்சவன என்ன ஆயிடுச்சு? அப்பாடா சாப்பிட்டு முடிச்சாச்சுப்பா, ஆசை போயிடுச்சா? அந்த வினாடி ஆசை போயிடுச்சு. அப்ப அந்த ஆசை போவதற்கு இந்த வெளிச்சம் காரணமாக இருந்து நீ ஆசைப்பட்டதுக்கு வந்த ஆசை தீர்ந்து போச்சு. இன்னைக்கான ஆசை என்ன? ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழ்றான்னா
அதுல ஒரு நாள் ஆசை இன்னைக்கு என்ன நல்லா இருக்கோ இன்னைக்கான ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டே போயிட்டானா அப்ப அது என்ன செய்யுது? அந்த திருப்திப்பட வைப்பது அந்த வெளிச்சம் என்று ஒன்ற வெளிச்சம் என்று சொல்லுகின்ற ஒன்று. சத்தம் எல்லாத்தையும் இந்த வேலை செய்வதற்காக உள்ளே இருந்து உதவி செய்கிறது. வெளிச்சம் அதை நுகர்ந்து நம்முடைய ஆசைகள் எல்லாத்தையும் தீர்க்கின்ற வேலையை அது செய்து கொண்டே இருக்கின்றது. இதான் அந்த பாடலுக்கான கருத்து. ஒரு 6 நிமிஷம். கலை என்ற சொல்லு வந்து அப்போ ஒரு செயல் என்றதை தான் நான் விளங்கி கொண்டேன். ஆனால் இந்த புத்தகத்தில் விளக்கம் இருக்கிறால் கலை வந்து நிவித்தி பிரதிட்ட வித்த சாந்தி சாந்தியாதீத என்ற ஒரு பஞ்ச கலை என்று சொல்லி இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் சித்தாந்தத்துக்கு போகிய விஷயம் போல இருக்குது. மற்றது இந்த கலையை ஒவ்வொரு செயல்பாடுத்தான கலை என்று கொள்ள வேண்டி இருக்குது. இப்ப ஆசைப்பட்ட உடனே அவர் அப்படி பறிக்க போறேன், அது ஒரு கலை. பறிச்சு சாப்பிட்றதும் கலை, கலையாக கொள்ளலாமா அப்படி? அதாவதுங்க இப்போ ஒரு 5 விஷயம் சொன்னீங்க இல்லையா? இதுல வித்தை அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றேன். அப்போ உங்களால எளிமையா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும். வித்தைனா என்ன சொல்லுவோம்? அது ஒரு அறிவு. அது கலை இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். மாம்பழம் இப்ப ஆப்பிள் சொன்ன இல்லைங்களா? மரத்துல பறிக்க போறோம்னீங்களே, ஆப்பிள் சின்னதாவும் இருக்கும் பெருசாவும் இருக்கும். நீங்க ஆப்பிளை பறிக்கணும்ன்றது மட்டும்தான் அவங்களோட எண்ணமா இருக்கும். குதிப்பீங்க. ஆப்பிள் கிட்ட கை போகும்போது பெரிய ஆப்பிளா தான் கை இப்படி விரிஞ்சு போகும், சின்னதா இருந்தா கை சுருங்கி போகும். யாரு இந்த அறிவை கைக்கு சொல்லி கொடுத்தது? இல்லைங்களா? நீங்க மூளைக்கு கட்டளை இல்ல, ஆப்பிளோட அளவு இதுதான், நம்ம இன்ச் டேப் எடுத்து அளந்து பார்த்து கையை அதே இன்ச் டேப் அளவுக்கு நம்ம அளந்து பார்த்து இந்த டைப்ல தான் கையை வச்சுக்கணும், இப்படிதான் கொண்டு போகணும்னு சொல்லி கைக்கு யார் சொல்லி கொடுத்தது? அதுதான் நீங்க அறிவு, வித்தை. அப்போ நீங்க சொல்லுகின்ற கலை இதைத்தான் உங்களுக்கு சைவ சித்தாந்தத்துல அவ்வளவு விளக்கமா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் முழுசா படிக்கணும். இதை படிச்சீங்கன்னா இப்போ நான் சொல்லுகின்ற இந்த கலை பலகலை அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா ஐயா? நன்றி. நல்லது நல்லது ஐயா. ஒரு 4 நிமிஷம் இருக்கு. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். வணக்கம் ஐயா. இதுல நான் ஒன்றும் கேள்வியும் ஒன்றும் இல்லை, சொல்றேன். இந்த போன முறையும் படிச்சாங்க இந்த சிற்றறிவு பேரறிவு உண்டு. இது கொண்டு விளங்கிட்டாலே இந்த பிஹெச்டி செய்யறது எல்லாம் நத்திங்க ஐயா. இப்ப இவ்வளவு நாங்கள் படிக்கிறோம் அதெல்லாம் இவ்வளவு டீப்பா நாங்கள் இவ்வளவு யோசிச்சு விளங்க வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க சொல்றதே இவ்வளவு டீப்பா திங்க் பண்ணணும். அது சாதாரண அறிவு இல்லை. இது இப்ப நீங்க அன்னைக்கு போன முறையும் சொன்னீங்க இந்த சிற்றறிவு பேரறிவுன்றது. இது எங்கண்ட சிற்றறிவால சில நஷ்டம். எங்கண்ட அறிவுள் இல்லாமல் நாங்கள் இது விளங்குறது திருமூலர் அவ்வளவுக்கு இப்படி எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு வரி ஒவ்வொரு சொல்லு நிச்சயம் வாக்கிக்கல. இப்ப நாங்க நான் அதை படிச்சுட்டேன் இது படிச்சுட்டேன் சொல்றதுல என்னத்தீங்க. இப்ப நான் இப்ப யோசிச்சு பார்த்தால் எங்களுக்கு அது தெரியும் இது தெரியும் நினைக்கிறதுல எந்த பிரயோசனம் இல்லை. இது ஒரு பாட்டையே விளங்க இல்லாது, சில நஷ்டம். ரொம்ப கடினம் ஐயா. இது புரிஞ்சுனா ஞான நிலையில புரிஞ்சிக்க முடியும். நாம் நம்முடைய சிற்றறிவுக்கு ஏற்றார் போல கொஞ்சோண்டு புரிஞ்சுக்கிறோம். ஏன் இதை புரிஞ்சுக்கிறோம், அந்த பாடலை படிக்கிறோம்னா இதெல்லாம் 1ஆம் வகுப்பு பாடம் போல எடுத்துக்கலாம். படிச்சு கொண்டு ஓகே இந்த ஒரு பொருளையும் திருவருள் இருக்கின்றது, ஒவ்வொரு பொருளையும் திருவருள் இருக்கின்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை படிச்சுக்கிறோம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னு அடுத்த கேள்வி வருது. அப்ப இந்த கேள்வியில நம்ம ஒரு விஷயத்த ஒண்ணு ஆழ்ந்த விளக்கம், திருவருளுடைய மொத்த பாடலையும் படிச்சோம்னா நமக்கு உள்ளே ஒரு விளக்கம் ஒண்ணு இருக்கு. இந்த விளக்கம் என்னன்னா, இந்த உலகமே ஒரு ஒழுக்கத்தோடு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஒரு டிசிப்ளின். எப்ப தண்ணி மழை வரணும், எப்ப வெயில் அடிக்கணும், எப்படி மரம் செடி இப்படி வரணும், ஒரு இயற்கை என்பது ஒரு டிசிப்ளினோடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒழுக்கத்தோடு. மனிதன் தான் இந்த ஒழுக்கம் என்ற ஒன்று இல்லாமல் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றான். வீட்டுக்குள்ள போனான்னா அப்படி காலை செருப்பை கழட்டி போட்டோம்னா 2 செருப்பும் இந்த பக்கம் ஒண்ணு இருக்கும் அந்த பக்கம் ஒண்ணு இருக்கும். சட்டையை கழட்டி அப்படியே தூக்கி போடுறது இல்லையா? வீட்டுக்குள்ள போக ஒரு துணி ஒரு இடத்துல இருக்கும். அதை சுத்தம் பண்றதுக்கு தனியா ஒரு வேலை செய்யணும். ஸோ மனிதன் தான் தன்னுடைய மனதிற்கு ஏற்றார் போல வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கான். மனுஷனும் இந்த இடத்துல இந்த டிசிப்ளினை கத்துக்கிட்டான்னு வச்சுக்குவோம். இப்ப வீட்டுக்குள்ள போகும்போதே செருப்பை சரியாக வைக்க வேண்டும். ஆரம்பத்துல இருக்க டிசிப்ளின். முதல்ல எடுத்தோடனேயே வீட்டுக்குள்ள போனோம்னா அழுக்கு துணியா அழுக்கு துணிக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கும், அதுலதான் போடணும். சாப்பிட்டோமா சாப்பிட்ட பொருளை நாம் தான் கழுவி வைக்க வேண்டும். ஸோ பாக்குறது எல்லாத்துலயும் ஒரு நீட்னஸ், டிசிப்ளின். தண்ணி பாட்டுலாம் அது எங்க இருக்கோ அங்கதான் வைக்கணும். இதை ஒரு டிசிப்ளினோட நம்ம வாழ பழகிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுது, இயற்கையோடு இருக்கக்கூடிய திருவருளை நம்மால் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு ஏன் கிடைக்கலாம், அதற்கு கூட சேர்ந்து நம்ம பயணிக்கல.
ஒரு கார் 100 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அந்த காருக்குள்ள இருக்கிறது என்னன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா, நாமும் 100 கிலோமீட்டர் வேகத்துல கார்ல போனா தான் 2 காரும் ஈக்குவலா போகும். அப்ப அந்த காருக்குள்ள இருக்கிறது யாரு, என்ன, ஏது எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப ஏன் தெரிஞ்சுக்க முடியல? கார் வேகத்துக்கு நம்மளால போக முடியல. உலகம் ஒழுக்கம் என்ற ஒன்று சொல்லுகின்ற ஒன்றோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் அதற்கு நேர்மாறாக பயணித்துக் கொண்டிருக்கிறதுனால் நம்மால் எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப நாமும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒழுக்கம் என்றதோடு நம்ம பயணிச்சோம்னு வச்சுக்குவோம். அப்ப நிச்சயமாக அந்த அந்த உலகம் பயணிக்கின்றது கூட இருக்கக்கூடிய திருவருளை நம்மால் இறைவன் எப்படி அது கூட இணைஞ்சிருக்காரு, எப்படி இதெல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஒழுக்கத்தை வர வைக்கிறதுக்காக இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இது எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் செயல்முறையிலும் 100% முழுசா செய்ய முடியுமான்னு தெரியாது. ஏன்னா நம்மளாம் அந்த அளவுக்கு ஞானிகள் அல்ல. இயன்ற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிச்சோம்னா நிச்சயமாக ஒரு நாள் இறைவனையே நாம் உணரலாம். இதுக்காக தான் நீங்க படிச்சு சொல்ற சரி. இந்த பிரபஞ்ச இயக்கம், பிரபஞ்சம் எப்படி இயங்குன்றது நாங்க இப்ப சட்டம், இப்ப இந்த முனிசிபல் வச்சு இந்த பைலோன்ற சட்டத்தையே நாங்கள் ஸ்டாப் சைன்ல நிக்காமலே போயிடும். எவ்வளவு பேர் ஒரு சாதாரண சட்டத்தையே நாங்கள் கடைபிடிக்கிறீர்கள், ரெட்ல நிக்கணும், சும்மா சாதாரண வாழ்க்கையிலேயே கடைபிடிக்கிறீர்கள். அப்ப நாங்க இதெல்லாம் உங்கேயே இருக்கு. அது இப்ப நீங்க சொன்ன மாதிரி உடுப்ப நாங்களே அந்த இடத்துல போடுறீங்கள, சப்பாத்தை வைக்கிறீங்கள, ஒரு சின்ன கோப்பையை கழிப்போடு அந்தந்த நீங்க சொன்னது பிரபஞ்ச இயக்கத்தோட நாங்கள் அதே பயணிக்கணும். முதல் நீங்க சொன்னது சரியா, அதை ஏற்றுக்கொள்ள, அதை செய்யணும். நாங்கள் அதோடு சேர்த்து இன்னொன்னையும் சொல்லிடுறேன், காலத்தையும் சரியாக பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் ஒன்றுக்கு ஒன்று மனிதனுக்கு கிடைக்க முடியாத ஒரு பொக்கிஷம், பெரிய பொக்கிஷம். அது இறைவனை அடைவதற்கு இறைவன் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துக்கான் தான். இவ்வளவு நேரத்தை உனக்கு கொடுக்குறேன், எவ்வளவு தூரம் நீ வர முடியுமோ வா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா, ஒரு பரீட்சை எழுதுற மாணவனுக்கு தெரியும், வருஷம் ஃபுல்லா படிக்கிறான், அவனுக்கு ஒரு 2 மணி நேரம் நேரத்தை மட்டும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் எக்ஸாம்ல எழுதி முடியும் அப்படின்னா அவன் கடைசியில் ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா நல்லா இருக்குமே சார். நல்லா படிக்கிற மாணவர்கள் பாருங்க, 10 நிமிஷம் தான் 2 கேள்விக்கு பதில் எழுதியிருப்பேன் இப்படி சொல்லக்கூடிய மாணவர்கள்லாம் இருப்பாங்க. அப்போ அந்த 10 நிமிடத்துடைய நேரம் அவர்களுக்கு தெரியும், அந்த மாணவனுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நமக்குள்ளும் அது போல தெரியாம தான் இருக்கும். இறைவன் ஒரு 70-80 வருஷம் கொடுத்திருக்காரு, 100 வருஷம் கொடுத்திருக்காரு, இதுக்குள்ள எப்படியாவது அந்த இறைவனை அடைய முயற்சி செய்ய வேண்டும்னு யாரும் யோசிக்கிறதே இல்லை. அதான் பிரச்சனை. அப்ப காலத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ உட்காந்து ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்குவோம், போன்ல உட்காந்துட்டு ஒரு ரீல்ஸை பார்த்துக்கிட்டோ தேவையில்லாத வெட்டி கதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்குவோம். மனசு ஒரு விஷயம் சொல்லணும், இந்த வெட்டி கதை பேசிட்டு இருக்கிறதுனால என் வாழ்க்கைக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அப்புறம் எதுக்கு இதை செய்யணும்? இறைவனை நினைப்பவா அப்படின்னு சொல்லிட்டு மனம் இங்கு சொல்ல பழக வேண்டும் இந்த இடத்துல. அப்ப காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இங்க செய்யறதே கிடையாது, எதா இருந்தாலும் சரி அப்புறம் செஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த அப்புறம் என்ற ஒன்றுதான் மனிதனை படா போட்டு காலத்தெல்லாம் வீணடிக்க வைக்குது இங்க. சரி, ஓகே, நேரம் ரொம்ப கடந்துடுச்சு. நன்றி ஐயா.